வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. கேரட் அல்வானது நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு சுலபமான ரிச்சான ஒரு ரெசிபி. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால குழந்தைகளுக்கு இதை ஃப்ரெஷ்ஷாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். அதே போல் பர்த்டே பார்ட்டிஸ், ஆனிவர்சரிஸ் போன்ற ஃபங்க்ஷனுக்கும் செய்து கொடுத்து உங்கள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்துக்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். கேரட் 1/2 கிலோ, நெய் 2 டீஸ்பூன், பால் 150 மில்லி, சர்க்கரை 100 கிராம், கோவா 50 கிராம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை 20 நம்பர். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணால் போதும். பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நாங்கள் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போது கேரட் அல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 500 கிராம் கேரட் எடுத்து 2-3 முறை நல்லா கழுவிக்குங்க. இப்போ கேரட்டை நீங்கள் மேல் தோலை லேசாக கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துங்க. தோல் சீவிர கத்தியால் சீவினீங்கனாக்கா நிறைய கேரட் வேஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் கத்தி வச்சு நீங்கள் லேசாக சீவி எடுத்துங்க. இப்போ அதே போல் எல்லா கேரட்டையும் அது போல் லேசாக மேலே இருக்கிற அழுக்கு போகிற மாதிரி தோலை சீவி எடுத்துங்க. மறுபடியும் அதை கழுவிட்டு இப்போ கேரட்டை நீங்கள் நல்லா துருவி எடுத்துங்க. துரும்போது கடைசியாக வரக்கூடிய பச்சை கலரில் இருக்கிற காம்பு பகுதியை எடுத்துருங்க. ஒரு கனமான பாத்திரம் எடுத்துங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைங்க. வானல் சூடானதும் நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. உருக்காத நெய் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டையும் அதிலே சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். கேரட்டில் இருக்கிற ஈரெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்குங்க. பாருங்க, கேரட் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கேரட் ஆனது பாலில் நல்லா வெந்து சுண்டி வர வரைக்கும் கிளறி விடுங்க. அந்த பால்லே அந்த கேரட் ஆனது நல்லா வெந்துடும். அடிக்கடி இதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் பார்த்துங்க. ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை கிளறி விடணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி நல்லா ட்ரையாக வந்துருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் 100 கிராம் சர்க்கரை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ சர்க்கரை சேர்த்ததுனால மறுபடியும் அந்த சர்க்கரையானது இலகி வரும். திக்கார வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது 1 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் அது டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துற போகிறீங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா உப்பு கரிக்கும். திக்கார வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ சர்க்கரை ஆனது கரைஞ்சி இப்போ மறுபடியும் கெட்டியாகி வர நேரத்தில் நீங்கள் இந்த கோவா கொஞ்சம் சேர்த்துக்கணும். கோவா கெட்டியாக இருக்கும், அதை நீங்கள் கேரட்டில் சேர்த்து அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கோவா நாங்களே வீட்டிலே தயார் பண்ண கோவா இதில் நாங்கள் சேர்த்துருக்குறோம். கோவா வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததுனாக்கா கோவா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்து அதே போல் நீங்கள் செய்யலாம். இனிப்பில்லாத கோவா உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நீங்கள் கடையில் பால்கோவா வாங்கிட்டு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இனிப்பு பால்கோவா நீங்கள் சேர்த்திங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையுடைய அளவை கம்மி பண்ணி சேர்த்துங்க. இப்போ கோவா சேர்த்த பிறகு லைட்டாக இலகி வரும். மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு, எங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்றவங்க 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் வெறும் நெய் மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நெய்யிலே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சைலாம் சேர்த்து வறுத்து இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி விட்டிங்கனாக்கா சுவையான கேரட் அல்வா ரெடி. ஏலக்காய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைனாலும்
நீங்கள் விட்டுடலாம். ஃப்ரை பேனில் நான் வந்து ஹார்ட் ஷேப் செய்து அது மேலே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நல்லா துருவி அதில் சேர்த்துருக்குறேன். பிடித்தமான டிசைனில் பிளேட்டிங் பண்ணி பிடித்தமானவங்களுக்கு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கேரட் அல்வாவை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் கொடுங்க. கேரட்டினுடைய பயன்கள் பார்க்கலாம். தினந்தோறும் இந்த கேரட்டை சாப்பிடுவதனால் நம்முடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது. வயதான காலத்திலும் கண் பார்வை திறன் தெளிவாக இருக்க இது உதவுகிறது. இதயத்திற்கு மிகவும் நல்லது. இதய நரம்புகளில் வந்து கொழுப்பு படியாமல் தடுத்து இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் இது காக்கிறது. பற்களில் சொத்தை ஏற்படாமல் பாதுகாக்கிறது மற்றும் பற்களில் எனாமல் வலுவிழப்பது போன்ற குறைபாடுகளை நீக்கி ஈறுகளை பலப்படுத்துகிறது. மூளையானது சுறுசுறுப்பாக செயல்பட இது உதவுகிறது மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. தோல் சுருக்கம் ஏற்படாமல் இளமை தோற்றத்தை உண்டாக்குகிறது. தோல் சுருக்கம் ஏற்படாமல் பாதுகாக்கிறது மற்றும் தோலில் பளபளப்பு தன்மையை அதிகரித்து இளமை தோற்றத்தை உண்டாக்குகிறது. இது நீரிழிவு நோயையும் கட்டுப்படுத்தி வராமல் தடுக்கிறது. தலைமுடி நன்றாக வளரவும் தலைமுடி கொட்டாமல் இருப்பதற்கும் இது உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.